கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையில பிரித்தானியாவுக்குள்ள வந்திருப்பவர்களில் பலர் அசைலம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியிடப்படுகிறது. பிரித்தானியாவில் இந்தியர்களால் பாதிப்பு இருக்கிறது அப்படின்ற வகையில போலீசாரனுடைய பாதுகாப்பு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இவருக்கு எதனால பாதிப்பு, இந்தியர்கள் அதுவும் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தால தனக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவர் பகிர்ந்திருக்கிறார். 30 தொடக்கம் 40,000 வீடுகளுக்கு நீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது. இந்த கொரட்டி புயலினுடைய தாக்கத்துக்கு பின்னால மிகப்பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள், பெரிய அளவிலான கன்சீக்வன்ஸ், அதனுடைய இம்பாக்ட் இருந்து கொண்டே இருக்கு. இதுல மிக முக்கியமாக நீருக்காக போராடும் மக்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எம்பிக்களை பொறுத்தவரையில மைக்ரேஷன் தொடர்பான புதிய சட்டங்கள் பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு எதிராக இப்போது பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்களை பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி போயிட்டு இருந்தது. சில நாட்களுக்கு முன்னால 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு மார்க்கை நாம் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருந்தது. இந்த வருஷத்துக்குள்ள இல்ல இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை நீங்க தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க. பிரித்தானியா மட்டும் இல்லாம உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், அது சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தொகுத்து இந்த சேனல்ல தொடர்ச்சியாக தரத்துக்கு முயற்சி செய்றேன். இதுவரை காலம் இணைந்திருந்து அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீக்கியர்களுடைய ஒரு உரிமை போராட்டமாக இருக்கிற காலிஸ்தான் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மூவ்மெண்ட்டை சேர்ந்த 2023ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் வைத்து இவர்களுடைய தலைவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அப்படின்ற ஒரு தகவலையும் நீங்க அறிந்திருப்பீங்க. 2023ஆம் ஆண்டு ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்றவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றவங்க, இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட்டோட தொடர்புல இருக்கிறவங்களை தேடக்கூடிய ஒரு பட்டியலை வச்சு இந்திய அரசாங்கம் கவனிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துட்டு இருக்கு. இந்த கோரிக்கைகள், இந்த போராட்டங்கள் நியாயமா அப்படின்றதையும் தாண்டி பிரித்தானியாவில் இது தொடர்பான ஆக்டிவிசத்துல இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிற பரம்ஜீத் சிங் பமா அப்படின்றவர் தனக்கு இந்துக்களால் ஆபத்து இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கிறார். இந்துக்களுக்கு எதிராக இது இருக்கிறதாக அவர்கள் கருதுறதாகவும் இதனால தான் பல இடங்கள்ல குறிவைக்கப்படுவதாகவும் சொல்லியிருந்தார். 1990ஆம் ஆண்டுகள்ல இந்த மூவ்மெண்ட் அடிப்படையில பிரித்தானியாவுக்குள்ள புலம்பெயர்ந்து வந்து அசைலம் கோரியவர் இவர் அப்படின்றதும் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இவருடைய உயிருக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய அரசாங்கமும் இதற்கு பின்னணியில இருக்கு அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவலையும் இவர் பகிர்ந்திருக்கிறார். பிரித்தானியாவில் இவர் எங்க இருக்கார் அப்படின்றது டாப் சீக்ரெட்டா வைக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல வேறு விதமான விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலானவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இவர் பர்மிங்ஹாம்ல இருக்கார் அப்படின்ற மாதிரியா சொல்றாங்க. இருந்தாலும் இவருடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது பிரித்தானிய அரசாங்கத்தின் கடமை அப்படின்றதுனால இவருடைய வீடு மற்றும் இவருக்கு தெரிந்த இடங்கள், இவர் போகக்கூடிய வரக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போலீசார் பாதுகாப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவராக இவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது இந்தியாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில எப்படியான ஒரு உறவு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிரித்தானியாவினுடைய பல ஊடகங்கள் இந்த செய்தியை கவர் பண்ணியிருந்தாங்க. இந்துக்களால் ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, பிரித்தானியாவில் இவர் தேடப்பட்டு வருகிறார் அப்படின்ற மாதிரி இந்த செய்தியினுடைய தன்மை இருந்தது. கடந்த வீக்கெண்டை பொறுத்தவரையில பிரித்தானியா முழுவதும் கொரட்டி புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. மணித்தியாலத்திற்கு 100 மைல் வேகத்துல இந்த புயல் வீசப்பட்டது. பல இடங்களையும் பனிப்பொழிவு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான டீட்டெயிலான விஷயங்களை நம்ம சேனல்ல நம்ம பேசியிருந்தோம். அதே நேரம் இதனுடைய கன்சீக்வன்ஸாக அல்லது இதனுடைய பின்விளைவாக பிரித்தானியாவில் 30,000 தொடக்கம் 40,000 வீடுகளுக்கு நீர் தடை ஏற்பட்டிருப்பது அறிய கிடைத்திருக்கிறது. இந்த நீர் தடை அப்படின்னும் போது குடிநீர் பற்றாக்குறையாக மக்கள் வீதிக்கு வந்து நீரை பெற்றுக்கொள்வதற்காக முனைந்த பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது. சசெக்ஸ் மற்றும் கென்ட் பகுதிகள் இதுல அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்கள், குழந்தைகள் மிகப்பெரிய அளவிலான இன்னல்களுக்கு முகம் கொடுத்தாங்க அப்படின்றதோட இது சம்பந்தமான இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்று வரையில இதுல சில வீடுகளுக்கு நீர் விநியோகம் திரும்பல அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். யூகேனுடைய பீக் விண்டராக இருக்கிற இந்த காலப்பகுதியில் நீர்த்தடை இருக்குமாக இருந்தால் அது எப்படியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்றத உங்களால் கற்பனை செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். தண்ணி இல்லை அப்படின்றதுனால புல்டோசர்கள் மூலமாக இந்த ஏரியாக்களுக்கு தண்ணீர் விநியோகிப்பதற்காக பிரித்தானியாவினுடைய அந்தந்த கவுன்சில்கள் இப்போது முயற்சிகள் எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. 40,000 வீடுகளில் பெரும்பாலான வீடுகளுக்கு இந்த நீர் விநியோகம் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. சில வீடுகளில் இன்னும் இந்த நீர் விநியோகம் கிடைக்கல. சில வீடுகளுக்கு மின் தடை ஏற்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது.
கோவிடுக்கு பிறகு பிரித்தானியாவுக்கு அதிகமான கேப் ஒர்க்கர்ஸ் வந்திருந்தாங்க. இந்த கேப் ஒர்க்கர்ஸ் வரும்போது இவங்களுக்கான ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டராக இருந்தது என்ன அப்படின்னா, குறைவான சம்பளத்துல இவங்களுக்கான விசாவை பெற்றுக்கொள்ளலாம், டிபெண்டன்ஸோட வரலாம், அதுலயும் குறிப்பாக IHS பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது இந்த கேப் ஒர்க்கர் விசாவினுடைய ஒரு புல்லிங் ஃபேக்டராக இருந்து வந்தது. இதை தொடர்ந்து பிரித்தானியாவுக்கு கேப் ஒர்க்கராக வந்தவர்கள் கிட்டத்தட்ட 70,000 வேகன்சிகளுக்கு 6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலை அண்மையில ஹோம் ஆபீஸ்ல வெளியிட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இதுல பலருக்கும் வேலைகள் பறிபோனது, சில பேருக்கு வேலையே கிடைக்கல, அவங்களுடைய சர்வைவல் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது அப்படின்ற வகையில ஒரு புதிய தரவு இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 10,000த்திற்கும் அதிகமான கேப் ஒர்க்கர்ஸ் அசைலம் கூறியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது வெளியிடப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு மாத்திரம் 6,500 பேர் புகலிடம் கோரியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இப்போது ஹோட்டல்களையும் வீடுகளையும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. அண்மையில ஹோம் ஆபீஸால வெளியிடப்பட்டிருக்கிற இந்த ஒயிட் பேப்பர் பில்லும் இதுதான் சொல்லுது. என்ன அப்படின்னா, இதுல பலருக்கும் வேலை கிடையாது, வேலை கிடையாதவர்கள் இவர்களுக்கு ILR கிடைக்கும் போது இவங்க எல்லாருமே பெனிஃபிட்டுக்கு தான் போவாங்க. ஒரு வேலை இல்லை அப்படின்னும் போது அவங்க ஸ்டேட்டினுடைய பொறுப்பாக மாறிடுவாங்க. அதனால இவர்களுடைய ILR 15 வருஷமா ஆக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இல்லனா இது மிகப்பெரிய அளவிலான ஒரு எக்கனாமிக்கல் இம்பாக்ட் பிரித்தானியாவில் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்மையில ஹோம் ஆபீஸ்ல இருந்து சொல்லி இருந்தாங்க. 10,000 பேர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் சட்டங்கள் மாற்றப்படுமாக இருந்தால் இது மேலும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு ஃபோர்காஸ்டும் சொல்லப்படுது. அதுக்காக தான் இப்போ ஹோம் ஆபீஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அசைலம் கோர்றவங்களுக்கு 20 வருஷம் எடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இதனால சில அப்ளிகேஷன்ஸ் கட்டுப்படுத்தப்பட்டு இவங்க நாட்டுக்கு திரும்பி போக வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். ஆனா 10,000த்திற்கும் அதிகமானவர்கள் அசைலம் கூறியிருக்கிறார்கள் அப்படின்றது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதற்கிடையில யூகேல மைக்ரேஷன் மிகப்பெரிய அளவில் குறைவடைந்திருக்கு. ஸ்டூடெண்ட் விசாக்களும் ஸ்கில் ஒர்க்கர் விசாக்களும் மற்ற விசாக்களும் இப்போது பெரும்பாலும் குறைவடைந்து கிட்டத்தட்ட 70% அதிகமாக இதுல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனுடைய ஃபோர்காஸ்ட் எதிர்வரும் காலங்களில் பிரித்தானியாவினுடைய எக்கனமியிலையும் டாக்ஸ்லையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு கன்சீக்வன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்றது இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் எம்பிக்கள் பலரும் இது குறித்து பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வராங்க. குறிப்பாக ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட இந்த முறைமை நிறுத்தப்பட வேண்டும், யூகேனுடைய வெளிநாட்டவர்களை கொண்டு வரக்கூடிய இந்த முறையில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டா அது எக்கனமியில வேறு விதமாக இம்பாக்ட் பண்ணப்படும். இது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கிறது. இன்னும் சில வருடங்கள்ல இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க பகிர்ந்திருக்காங்க. யூகேல ஸ்கில் ஒர்க்கர்ஸா வாரவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலதிகமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப சொல்லப்படுது. இதன் காரணமாக யூகே விட்டு வெளியேறுபவர்களுடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாகி இருக்கிறது என்கிற ஒரு தகவலும் அண்மையில ONS டேட்டாவில் வெளியிடப்பட்டது. இது சம்பந்தமாக பார்க்கும்போது யூகேல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் சிட்டிசனும் கூட வெளிநாடுகளுக்கு போறாங்க, வேலை செய்வதற்காக வேறு நாடுகளுக்கு போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, இந்த புதிய ரூல்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு பலரும் அவங்களுடைய விசாவை ரினியூ பண்ணல. விசா ரினியூ பண்றதுக்கான கம்பெனிகள் எந்த விதமான ஒத்துழைப்பையும் வழங்கல அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதற்கிடையில யூகேல எம்பிக்களோட சேர்ந்து இன்னும் ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த விசாக்களுக்காக இந்த ஸ்பான்சர்ஷிப் இல்லாத ஒரு முறையை கொண்டு வாருங்கள். ஒரு கட்டத்தில் நீங்க வருஷங்களை கூட்ட போறீங்க அப்படின்னா ஸ்பான்சர் டையாக இல்லாம ஒரு ஒர்க் பெர்மிட் எடுத்து யூகேல வந்தாங்கன்னா அவங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அனுமதியை பெற்றுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால எம்ப்ளாயர் ஸ்விட்ச் ஆக முடியும், அவங்களால வேற வேலைக்கு போக முடியும், அவங்க தொடர்ந்தும் டாக்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு யோசனை இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாகவும் எம்பிக்கள் பலரும் இப்போது பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வராங்க. பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி வரையில இந்த கன்சல்டேஷன் போய்கொண்டிருக்கு. இந்த கன்சல்டேஷனுக்கு பிறகு இது எப்படியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக வரப்போகிறது, ஃபேஸ் பை ஃபேஸாக வரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்த ஃபேஸ் பை ஃபேஸ் எப்படி இருக்க போகுது, எப்படியான சட்டங்களை இதுல உடனடியாக மாற்ற போறாங்க அப்படின்ற விஷயங்கள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.